கோயம்புத்தூரில் 10 ரூபா ஸ்டிக்கர் ஒட்டி இன்னும் விற்கிறாங்க போட்டது. ஆப்போ புல்லு பீது எல்லாமே 10 ரூபாய்க்கு விற்காது. 10 ரூபாய் ஸ்டிக்கர் ஒட்டி 150 ரூபா போகுது, 170 ரூபாய்க்கு அவன் 10 ரூபா வச்சுக்குவான். அப்போ 10 ரூபா பார்த்து திருப்பி கொடுத்தா 10 ரூபா கொடுப்பான். அந்த பார்த்துருக்காங்க அதே மாதிரி. வந்துட்டு இந்த இடத்துல 10 ரூபா ஸ்டிக்கர் எம்ஆர்பி விலையா பாருங்க, 140 ரூபா. 10 ரூபா ஸ்டிக்கர் இது உங்களுக்கு 10 ரூபா ஸ்டிக்கர். இந்த கடை நம்பர் போட்டுருப்பாங்க 1688 கடை நம்பர். இது கோயம்புத்தூர் ஒரு 4-5 கடை இப்படி தான் இருக்குது. இது கவுண்டம்பாளையம். பத்து ரூபா ஸ்டிக்கர் ஒட்டி 140 ரூபா ஸ்டிக்கரு. 140 ரூபாயில் 150 ரூபா விற்கலாம். அவன் 10 ரூபா வச்சுருவான். 160 ரூபாயில் வச்சு விற்காது. 60 ரூபா ஏமாற்றிக்கலாம். கோயம்புத்தூரில் சில கடையில் அந்த மாதிரி தான் செய்கிறாங்க. எல்லா கடையும் செய்யல, ஒரு சில கடையில் கோயம்புத்தூரில். கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையத்தில் 4-5 கடை. அது என்னென்ன கடை எங்களுக்கு தெரியுமா? கவுண்டம்பாளையத்தில் மேட்டுப்பாளையம் பகுதியில் 13 சோலை. அப்புறம் நல்லம்பாளையம் பகுதி, கணபதி பகுதி, அங்கே ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. அங்கேயும் அப்படி தான் செய்கிறாங்க. இப்போ ஒரு 10 கடை, ஒரு 4-5 கடையோ 10 கடையோ இந்த மாதிரி செய்கிறாங்க. துடுவிலையும் இந்த மாதிரி செய்கிறாங்க. எந்த சரியாக தெரியல, ஆனால் 2 கடையிலும் எனக்கு தெரியும். 2 கடையிலும் காசு வாங்குறாங்க. இதுக்கான காரணம் கடைக்காரங்க யார் சொந்தமாக இருக்காங்களோ அவங்க தான் பிரித்து கேட்கணும். போலீஸ்காரன் பார்க்குற மாதிரி இருக்கான். அவனுக்கும் லஞ்சம் போகுது. மாதம் ஒரு பெட்டி 2 பெட்டியோ போலீஸ்காரங்களுக்கு போகும். இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். பார்க்குற மாதிரி தான் நானே பார்த்துருக்கேன். போலீஸ்காரனே பார்த்தும் கண்டுக்காமல் போகலாம். ஆனால் இங்கே போய் கணபதி கோயிலில் நல்லம்பாளையத்தில் இருக்குது. அங்கே பாலம் இருக்குது. கவுண்டம்பாளையத்தில் அங்கே விடிய டாஸ்மாக் விற்கும். ஆனால் பூட்டி தான் விற்பான். போலீஸ்காரன் கண்டுக்க மாட்டான். தெரியாமல் விற்காங்க. ஒரு ஓட்டோடையும் விற்காங்க, ஒரு பெட்டியடியும் சேர்த்து வச்சு விற்காங்க. ஒழிச்சு விற்காங்க. ஒரு பாட்டில் 250 ரூபா 300 ரூபாய்க்கு விற்கான். ஆனால் 140 ரூபா எம்ஆர்பி. ஆனால் 250 ரூபா 300 ரூபாய்க்கு விற்கான். அது கள்ள மார்க்கெட்டு. அவனுக்கு 110 ரூபா இல்லை 150 ரூபா லாபம் அவனுக்கு. இது யாரும் வேக மாட்டேங்காது.